ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி தட்டி விட்டுட்டீங்களே அமுதா. எங்க அப்பாவும் சொல்லுவாரு அபிஷேக பால் கை தவறக்கூடாதுன்னு. யாழ்னி, ஒரு துணி எடுத்துட்டு வந்து தொட. யார் கல்யாணம் பட்டுற போது போ. நிறைஞ்ச வீட்டுல இப்படி நடந்துருச்சே. போ யாழ்னி. பசிக்குதுன்னு சாப்பிட வந்தேன், அதுக்குள்ள இவ்வளவு டிராமாவா? எனக்கு பசியே போயிடுச்சு. இவன் ஒருத்தன். மா, நான் திரும்ப கபிலனுக்கு போன் பண்றேன். பொறுமையா பேசுமா. மா, அவரோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. கபிலன் எப்பவுமே அவர் போனை சார்ஜ் இல்லாம வச்சுக்கிட்டதே கிடையாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. கண்ணு கண்ணு கண்ணு, பதட்டப்படாதடா. ஏதாவது சார்ஜ் இல்லாம இருந்திருக்கும், வேற ஒண்ணும் இருக்காது. அவரே கூப்பிடுவாருடாமா. சார், இந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு ஓனர் யாருன்னு விசாரிச்சிட்டேன். இந்தாங்க சார் ஃபோன் நம்பர். என்ன புனிதா, கபிலன் கிட்ட இருந்து போன் வந்ததா? இல்ல மாமா, என்கிட்ட அவர் சொல்லாம போக மாட்டாரு. போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு சொல்லி வருது. கவலைப்படாதீங்க அண்ணி, அண்ணன் என்ன சின்ன பையனா, வந்துருவாரு. யாரு? ஹலோ, நான் S8 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். வண்டி நம்பர் TN07 CW 1560. இந்த வண்டியோட ஓனர் நீங்களா? சார், ஆமா சார், அது எங்களோட கார் தான். எங்களோட கம்பெனி மீனாம்பிகை டைல்ஸ் பேர்ல தான் வாங்கியிருக்கோம். என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? இன்ஸ்பெக்டரா? உங்க காரு கீழாம்பூர் பக்கத்துல தனியா நிக்குது. வண்டியில யாருமே இல்ல. பாக்குறதுக்கு சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. யார் இந்த காரை யூஸ் பண்றது? சார், என்னோட ஹஸ்பண்ட் கபிலன் தான் இந்த காரை யூஸ் பண்றாரு. அவர் தான் சார் டிரைவ் பண்றாரு. பாண்டிச்சேரி போறதா என்கிட்ட சொன்னாரு. அவர் அங்க இல்லையா சார்? யாரும் இல்ல, கார் மட்டும் தான் இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்களா? அவர்கிட்ட நீங்க எப்ப பேசுனீங்க? ஐயோ சார், நான் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி, உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு வாங்க. சார், நான் உடனே கிளம்பி வரேன். வாங்க. என்னம்மா, போலீஸ் கிட்டே பேசிட்டு இருந்த? மாப்பிள்ளைய பத்தி பேசிட்டு இருந்தாங்க, வண்டி அப்படின்னு சொன்னாங்க. ஆமாமா, கபிலனோட கார் ரோட்டோரமா நிக்குதாமா. ஆனா அங்க கபிலன் வேற இல்லையா. என்ன போலீஸ் வேற கூப்பிடுறாங்கம்மா. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துட்டுமா? இருமா, உன்னை எப்படிமா நாங்க தனியா அனுப்புறது? கொஞ்ச நேரம் இருமா, அப்பா வெளியில இருந்து வந்துருவாரு, அப்பாவோட போ. இல்லம்மா, அப்பா வெளியே போயிருக்காருமா. அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் கிளம்புறதுக்குள்ள நேரம் ஆயிடுமா. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. அண்ணி பதறாதீங்க. அண்ணன் காரை நிறுத்திட்டு பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாரு. போலீஸ் அவசரமா கூப்பிட்டுருப்பாங்க. எனக்கு அப்படிலாம் எதுவும் தோணல முதல். போலீஸ் விசாரிக்கிறதுக்கெல்லாம் போன் பண்ண மாட்டாங்க. புனிதா, நானும் உன் கூட வரேன். நீ தனியா போக வேண்டாம். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. நான் அங்க போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன், சரியா? இதுக்கு இடையில கபிலன் ஃபோன் பண்ணாருன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க, சரியா? சரிப்பா, மாப்பிள்ளை ஃபோன் பண்ணா எனக்கு உடனே சொல்லு. நீங்கள பார்த்து கூட்டிட்டு போ. நாங்க போறோம். சரிங்க வாங்க போலாம். ஐயோ கடவுளே. அப்பா, நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். என்னம்மா, என்ன விஷயம்? நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்லுங்கப்பா. அண்ணன் நம்பருக்கு ஃபோன் பண்ணம்மா. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. பிபி மாத்திரை காலியானா சொல்ல சொன்னா. சொல்லலைன்னா ஏன் சொல்லலைன்னு கத்துவான். உன் அண்ணியை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு உனக்கு ஃபோன் பண்ண. உன் அண்ணன் பக்கத்துல இருக்கானா? அப்பா, அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்தாரா? உங்ககிட்ட பேசினாரான்னு கேட்கறதுக்காக தான் கால் பண்ணணும்னு நினைச்சேன். இல்லையம்மா,
இங்க வரலையே. அண்ணன் எங்க போனாருன்னு தெரியலப்பா. அண்ணி தேடி போயிருக்காங்க. அம்மாடி என்ன உளர்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு அமுதா. அண்ணி அண்ணனை எதுக்கு தேடி போகணும்? அண்ணன் பாண்டிச்சேரி போறதா அண்ணி போனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இப்ப போலீஸ் ஃபோன் பண்ணி அண்ணன் போன கார் ரோட்ல நிக்குது, அண்ணன் அங்க இல்லைன்னு ஃபோன் பண்ணாங்க. அதான் அண்ணி தேடி போயிருக்காங்க. என்னம்மா நீ இப்படி சொல்ற? இதெல்லாம் நான் ஃபோன் பண்ணாதான் நீ சொல்லுவியா? இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு நீ முன்னாடியே சொல்ல வேண்டாமா? அண்ணன் என்ன சின்ன குழந்தையாப்பா? எல்லாரும் பதறாங்கன்னா நீங்களும் பதறீங்க. நீங்க டென்ஷன் ஆவீங்க தான் நான் கால் பண்ணல. ஏம்மா நீ படிச்ச பொண்ணு தானே, இது உனக்கு சீரியஸான விஷயமா தெரியலையா? ஏம்மா வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணு தேடி போயிருக்கா, இதை எனக்கு சொல்லணும்னு உனக்கு தோணலையா? முதல்ல நீ போன வை, நான் கிளம்பி வர்றேன். மாமா சீக்கிரம் போங்க. சரி புனிதா. ஐயோ, புனிதா, இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம் சார். என் பேரு வல்லவராயன், புனிதாவோட மாமா பையன் சார். நீனாம்பிகை டைல்ஸோட எம்டி தான் புனிதா, அவளோட வீட்டுக்காரர் தான் கபிலன், அந்த கம்பெனியோட சிஇஓ சார். இந்தாங்க மேடம், இது உங்க ஹஸ்பண்டோட போனா? ஆமா, இது கபிலனோட போன் தான். அவரு கிடைச்சிட்டாரா? எங்க இருக்காரு அவரு? இந்த போனு கார் சீட்டு கடியில இருந்தது. போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. நாங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் சார்ஜ் போட்டு அவரோட கால் லிஸ்ட செக் பண்ணி பார்க்கணும். மாமா, காலையில இருந்து யார் யாருக்கு பேசியிருக்காருன்னு எனக்கு தெரியணும். சார் அவருக்கு எதுவும் ஆயிருக்காது சார், அவர் வந்துருவாரு. சார் நான் போய் பக்கத்து கிராமத்துல விசாரிச்சுட்டு வரேன் சார். இந்த பக்கம் யாராவது வரும்போது பாத்துருப்பாங்களோன்னு தோணுது. நான் வரேன் சார். மாமா நீங்க போய் விசாரிங்க. ஒரு நிமிஷம். பக்கத்து கிராமத்துக்கு போய் கான்ஸ்டபிள் விசாரிச்சுட்டு வந்துட்டாரு. நாங்க பெட்ரோல் வரும்போது இந்த காரை பார்த்தோம். நாங்க பார்க்கும்போது கார் இப்படிதான் இருந்தது. அதனால சந்தேகப்பட்டு ஊருக்குள்ள போய் விசாரிச்சோம். யாருக்குமே எந்த தகவலும் தெரியல. இன்னைக்கு காலையில மழை வர பெஞ்சது, பனிமூட்டம் வேற. அதனால கார் வந்தது யாருக்குமே தெரியல. அதுவும் இல்லாம